வணக்கம் பிள்ளைகள். நான் தான் அரூகரா ஐயாத்துரை. கனநாளாக நான் விரையில் இரண்டால் நான் இப்போ எங்களோட தகவல் சக்கரத்தில் மீம்ஸுகள்லையும் சில விழிப்புணர்வு விஷயங்களை போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் அப்படியெல்லாம் வாரம் இல்லை. இன்றைக்கு ஒருக்கா வரணுமெண்டு ஒரு விஷயம் வந்தது. அரசியல் நான் பேச வரையில் ஒரு விழிப்புணர்வு வேணும் என்று எப்போ நினைக்கிற நாங்கள். அப்போ அந்த விதத்தில் நடக்கிற அண்மைக்கால சம்பவங்களை நினைக்க வருத்தமாக இருக்குது. முடிவுகள் உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் இல்லை, நீங்கள் உழைச்சி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் அன்பா என்னோடு இருக்கிற ஆக்கள், என்னுடைய நான் போடுற வலைத்தளங்களில் விஷயங்களை பார்க்குற அன்பான உறவுகளுக்கோட பகிர்ந்து கொள்கிறேன். செய்யும் கொண்டு சொல்கிறேன் இல்லை, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் ரெண்டு விஷயம் நடந்து ஒன்று இருக்குது. ஒன்று இந்திய அரசியல், இலங்கை அரசியல் வாழ்க்கைகள் என்று. என்னென்றால் நாங்கள் முதல்ல எங்கள்கிட்ட இலங்கை எடுத்துக்கொள்வோம். இப்போ அண்மை காலத்தில் மே தினத்தில் துவங்கினால் நாங்கள் நம்பி வாக்களித்தவர்கள் மே தினத்துக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, ஒவ்வொரு கட்சியும் செய்தது. மாங்குளத்தில் ஒரு ஒரு எங்களோட தமிழ் கட்சி ஒரு ஆள் தலைமையில் நடக்குது மே தினம். கிளிநொச்சியில் ஒரு ஆளுடைய தலைமையில் நடக்குது. இந்த மாங்குளத்துக்கும் கிளிநொச்சிக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் அந்த அந்த மே தினம் தொழிலாளர்களுடைய தினம், அது ஒரு முக்கியமான ஒரு தெய்வீகமான உழைப்பாளர் தினம். அதை நீங்கள் 2 பேரும் ஒன்றாக்கி ஒரு இடத்தை வச்சு செய்து இந்த மக்களை ஒன்றுபடுத்துகிற விஷயத்தை நீங்கள் சிந்திக்கிறீல்ல. உங்களுக்கு கதிரை பிரச்சனை. இது நான் செய்துட்டேன் மாங்குளத்தில், நான் செய்துட்டேன் கிளிநொச்சியில் என்று நீங்கள் செய்கிறீங்கள். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, மக்கள் இப்போ மிக தெளிவாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், என் அப்பா நான் ஒரு 50% அந்த வாழ்க்கை ஓடிட்டு, இப்போ என் பிள்ளை என் பேரன் அவர்கள் சிந்திக்கிற மாதிரியான அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. நீங்கள் கதிரைக்காக இருக்கின்றது, பதவிக்காக இருக்கின்றது நிறைய பேருக்கு வெளிச்சமாயிட்டது. மக்களுக்காக செய்கிறது அது நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க முந்தையோ. மக்களுக்காகண்டா அது நீங்கள் உங்களோட மக்கள் நல்லாக்குறதுக்கு நீங்கள் செய்தது. இப்போ நாங்கள் நினைச்சது நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்கிறேன்ண்டு. அதெல்லாம் இப்போ படிச்சிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடைசி அண்மைக்கால தகவல் அன்றாவத்தில் ஒரு பிக்கு ஒரு 15 வயசு பிள்ளை, அவருக்கு 75 வயசு, பெரிய தேரோரா ஒரு பிள்ளையை தப்பான முறையில் அந்த பிள்ளையை செயல்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தாய் உடன்பட்டு போயிருக்கு. அப்போ இந்த சரிபிழைகளை அப்பால் இந்த தப்புகள் செய்கிறது குருவானவர்கள், ஒரு கிறிஸ்தவ குருவோ, இந்து குருவோ, அதாவது பௌத்த குரு அல்லது இஸ்லாமிய இதுலேயோன்னு சொல்லி புரிச்சு பார்க்குறே இல்லை. அதாவது வழிகாட்டலுக்குரியவர்கள் செய்கிற தப்புகளை நாங்கள் பதிச்சு கொள்ளணும். இவர்கள் பதவிகளையும் மரியாதைக்குரிய அந்த வணக்கத்துக்குரிய அந்த இடங்களையும் வச்சு கொண்டு தப்பு செய்யலாம்ன்றது கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்டா, பிள்ளைகளோட நான் சாதாரணமாக சொல்லுவேன், அது எந்த பெரிய இதாக இருந்தாலும் மடிகளில் வச்சு சின்ன பிள்ளைகளை நாங்கள் கதை சொல்கிறது, அவர்களோட நெருங்கி கொள்கிற விஷயமெல்லாம் காலங்கள் வித்தியாசமாக போய் கொண்டிருக்கு. எல்லாரும் அப்படி இல்லை. அப்போ கவனமாக இருக்கணும். இது பாருங்க, அம்மா அந்த அனுராதபுரம் தேர் கைது செய்ய போகிறார், அவர் குற்றவாளியாக என்ற நிலையிலே இருக்குது. அடுத்தது, எங்களுடைய முன்ன ஆட்சிக்காரர் ஒருவர் விமான விஷயம் ஒன்றில் பெரிய ஒரு ஊழல் செய்து 40 லட்சம் ஒரு மனுஷன் பாவம் சொல்லி இருக்குது. அந்த விமான நிலைய நிர்வாகத்தில் இருந்தவர் அவரை நேற்று முன்னாலோ வீட்டை போய் சாக்கொல்லி இருக்கணும். இந்த சாக்கொல்லி இருக்கணும் என்னென்னு சொன்னால், அவர் இந்த கதவில் தூக்கு போட்டு சேர்த்துருக்கிறாராம். தூக்கு ஃபேனில் போடுவீங்கன்னா வேறு எங்கேயும் போடுவீங்கன்னா இன்னும் நடக்கிறது கதவில் போட்டு செய்திருக்கிறாரு. அப்போ இதை கொலை என்று சொல்லப்படுது. அப்போ என்னென்றால் அவர் செய்தது என்றால் உண்மையை சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் நல்லா போகுது, இந்த அனுரா ஐயாவோட இந்த விஷயத்தை கதைச்சு குற்றவாளிகளை அகற்றி நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். வேண்டின காசில் நானும் முந்திருந்த அவருக்கு உழவு கொடுத்தனான்னு இதென்று சொல்லியிருக்கிறார். அப்போ இப்போ வழக்குக்கு கூப்பிடுற கட்டம் பிறப்புதுன்னு சொல்லி போட்டு அவரை கொண்டே சாக்கொல்லி போட்டினேன். சரியோ? அப்போ நேர்மை, நீதி, நியாயம் என்றது எங்களோட மண்ணில் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. தையிட்டியை பற்றி இப்போ போராடுறீங்க அனுராண்ட காலத்தில்.
நீங்கள் பார் பெர்மிட் எடுத்து நீங்கள் வசதியாக வாழ்ந்து நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டு ராச வாழ்க்கையில் இருந்த காலத்தில் அந்த தையிட்டு விகாரைக்கு அத்திவாரம் போடுறீங்கன்னு திறப்புலா செய்திருக்கீங்க எல்லாம் செய்திருக்கீங்க அந்த புத்தகங்கள் கட்டேக்கல. அப்போ நீங்கள் பொத்தி கொண்டு இருந்துருக்கிறீங்களே, இங்கே ஒன்றும் கதைக்கையில் ஒரு தமிழ் சம்பந்தமான பார்லமெண்ட் அதை பற்றி ஒன்றும் கதைக்காமல் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு அங்கே நடந்ததை விட்டு போட்டு இப்போ வந்து தையிட்டு விகாரை கட்டினதை பற்றி கதைக்கிறீங்க. நீங்கள் ஒரு விஷயம், மக்கள் முட்டாள்கள் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு கதிரை பிரச்சனை, ஆனால் எங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை. எங்களோட மக்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. சுனாமியை கடந்து, யுத்தத்தை கடந்து, கொரோனாவை கடந்து, பொருளாதார பிரச்சனை கடந்து எங்களோட மக்கள் கஷ்டம். எங்களோட மக்கள் என்ன கேட்கினேன்றது கிளிநொச்சியில் இருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அந்த கிளிநொச்சியை பொறுத்தளவில் நாங்கள் நிறைய துன்பங்களை சந்தித்த மக்கள். வன்னிகளை வந்து நாங்கள் புலிகள காலத்தில் இருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்ற காலத்தில் அவர் நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார். அப்போ இந்த துன்பங்களை பற்றி நிறைய எங்களுக்கு தெரியுமன்ற முறையில் நான் கிளிநொச்சி தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போயிட்டு வரேன். நான் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறேன், ஒவ்வொரு ஃப்ரெஞ்சு இலங்கை பாஸ்போர்ட்டோடு இருக்கிறேன்னா போய் வரேன்னா அங்கே நிகழ்வுகள் இருக்கும். என்னால் முடிஞ்ச சில கண்ணுக்கு தெரிஞ்சாக்களும் சில நன்மையுமே செய்கிறேன். அதை என்னுடைய விஷயத்தை பற்றி சொல்ல வரையில்லை. இப்படியான வாழ்க்கை முறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற எங்களோட இதில் இன்னும் வந்து நீங்கள் குற்றவாளிகளுக்கு வந்து போராடுறதும், குற்றவாளிகள் இப்போ 72 வருஷமாக இருந்த விஷயங்களை விட இப்போ வந்து சிறப்பாண்டு நாங்கள் ஒரு சொல்லலையே. ஆனால் இருந்ததை விட இப்போ இருக்கிறது எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ அதே குற்றவாளி என்று சொன்னால் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கள்ன்றது எங்களுக்கு விளங்கலை. இதை மக்களுக்கு நீங்கள் நிரூபிக்க வாரீங்கள். மக்களை இதில் வந்து சாட்சியாகவும் குற்றவாளியாகவும் பயன்படுத்தி அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறீங்கள். இது வலிக்குது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்தியா, அப்போ என்ன கேட்கலாம், இந்தியாவை பற்றி உனக்கு என்னண்டு. நான் என்ன சொன்னால், யுத்த காலத்துலேருந்து கிளிநொச்சியில் இந்த பெரிய ஒரு வசதியான ஒரு வீடு எல்லாம் அழிச்சதாண்டு ஒன்றும் இல்லாமல் இருந்த அம்மாவையும் அப்பாவையும் இந்தியாவில் தான் அடக்கம் பண்ணியிருக்கு. என் சித்தின்ற பிள்ளையெல்லாம் அங்கே கல்யாணம் முடிச்சிருக்கேன். மற்றது நாங்கள் அந்த காலத்திலேயே மக்கள் திலகத்தின் ரசிகர்கள். கிளிநொச்சியில் பராசக்தி தியேட்டரில் வந்து நம் நாடு, என்னண்ணன் இப்படியான படங்களோடையில் நாங்கள் அந்த படத்தை வெற்றியாக கொண்டாடினாங்களே. என்ற புரட்சி தலைவர் அவர் வந்து கண்டியில் பிறந்த இலங்கையர். அதுக்காக கண்டியில் ஒரு சினிமா ஈர்ப்புன்றது காலகாலமாக இருந்திருக்குது. அப்போ பிறகு எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு சில பேருக்கான வாய்ப்பு கிடைச்சதை அவர் சரியாக செய்ய இல்லை. ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆள் அங்கே தேவைப்பட்டிருக்கு. அந்த மக்கள் திலகத்துக்கு பிறகு விஜயகாந்த் ஐயா இருந்தவர் ஏதோ அவர் இறந்துட்டார், ஒரு நல்ல மனுஷன். அப்போ அதுக்கு பிறகு விஜயை வந்து மக்கள் அது விஜய் சரியாக பயன்படுத்தினார். விஜயர் ஏழ்மையில் வரையில்லை, அவர் டாப், எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டார் தான். நடிப்புலேயும் சிறப்பு, நடனத்துலேயும் சிறப்பு, மக்களோட பழகிறது, கதைக்கிறது, அன்பு, பணிவு எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பு. ஒரு மனுஷன் சிறப்பானவர் இருந்தால் எல்லாரும் அவருக்கெல்லாம் நிற்பினேன். அது வந்து இந்தியாவில் இல்லை, இலங்கையில் உலகம் பூரா இருப்பினேன். அன்றைக்கு ஃப்ரான்ஸில் நான் இருக்கிறேன். நான் ஒரு ஃப்ரெஞ்சு பிள்ளை அந்த கொடியை போட்டு ஃப்ரெஞ்சு இவர் வென்றதுக்கு கொண்டாடுது. எங்களோட மக்கள் எல்லாம் கொண்டாடினேன். இது பற்று. இந்த பற்றுக்கு கருத்து சொல்கிறது நீங்களாரு. ஒருவர் சொல்கிறார் வந்து இல்லை வந்து யுத்தம் நடந்தது உங்களுடைய அழிவுக்கு வந்து இந்திரா காங்கிரஸில் சேர்ந்துட்டார், 5 ஓட்டு கிடைச்சாண்டு. தம்பி, இந்திரா காங்கிரஸில் இல்லை, இந்திரா காந்தி தான் எங்களுடைய இயக்கங்கள் அத்தனைக்கும் பயிற்சி கொடுத்தவர். எல்லாரும் போற்றினாங்கள். திருப்பி அவற்ற மகன் ராஜீவ்காந்தி வந்து திருப்பி வந்து அவர் ஜெயவர்தனானந்த காலத்தில் வந்து ஆக்களை அனுப்பி இந்தியன் ஆர்மி வந்து எங்களுக்கு துன்பம் கொடுத்தது. இந்தியன் ஆர்மி துன்பம் கொடுக்கறதுக்கு முதல் இலங்கையில் உள்ள ஆர்மி அதே விட மோசமாக எங்களோட பிள்ளைகளை வந்து துன்பப்படுத்தியிருக்கிறேன். இதை அன்றைக்கு 3 நாளைக்கு முதல் செம்மணியில் உள்ள இதில் வந்து தோண்டைக்குள்ள திருப்பியும் பெறுது. அப்போ துன்பங்கள் வந்து இதண்டது. அப்போ இந்திரா காந்தி அம்மா எங்களுக்கு உதவி செய்தா, திருப்பி வந்து ராஜீவ்காந்தி வந்து துன்பம் செய்தார். திருப்பி வந்து யுத்த காலத்தில் கருணாநிதி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது திருமாவளவன் அதுக்குள்ளே இருந்தார். கட்சிகள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. இவர்களெல்லாம் பாய்க்கில் பொத்தி கொண்டிருந்து போட்டு திருப்பி திருமாவளவன் யுத்தம் முடிஞ்ச பிறகு யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு இதில் வந்து மஹிந்த ராஜபக்சக்கு, கனிமொழி, வி சண்முகம் இவைகளெல்லாம் போய் மஹிந்தாவுக்கு வந்து யுத்தம் முடிஞ்ச பிறகு பொன்னாடை போத்திட்டு வந்தவை. இவையெல்லாம் சரியா ஆக்கள்? அப்போ திருப்பி இப்பத்த நிலைமையில் வந்து ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறார்.
தம்பி இது முதல் ஒன்று யோசிங்க வந்து இந்த அரசியல் இந்தியாவின் இவ்வளவு ஓட்டை எடுத்து போட்டு அவர் ராகுல் காந்திக்கு அவருக்கு தேவை இருக்குது, அவர்கிட்ட கட்சியின் பத்தாக்குறைக்கு தேவை இருக்கிறதுக்கு அவர் முன்விரைகளை தேறி அவருக்கு ஆதரவு கொடுக்குறதா இருந்தால் அது ஏன் தப்பா நினைக்கிறீங்கள்? இது அப்பன் செய்த போல அம்மம்மா நல்லது செய்தா, அப்பா பிள்ளை செய்தார், இந்த பேரன் நல்லது செய்யலாம். சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுடைய வேகங்கள் வந்து ஒன்றை சொல்லுது, தலைமுறைகளுடைய வேகம் கொஞ்சம் சிந்திக்க வேணும். நீங்கள் வயசு போயிட்டுது கிளடுகள் எல்லாம் சொல்கிறீங்களே, எங்களையும் சொல்கிறீங்க தம்பி. ஜோ பைடனில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா பாராளுமன்றத்திலையும் பாருங்க, வயசு போனாக்கள் தான் அனுபவம் தான் அங்கே நடத்துது. அதில் சரிவுல இருக்குது. ஆனால் நான் வயசு போன நானும் விரும்புகிறோம் வந்து இளையோர் நீங்கள் தான் விரும்பணும்ன்றதான் எங்களோட விருப்பம். ஏனென்றால் இனி வரும் காலங்கள் வித்தியாசமாக இருக்கு. நான் ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பேரனுடைய பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். நான் வந்து அவருக்கு 4 வயசு. அங்கே போயிருக்க வந்து அவர் விஜயின்ற பாட்டுக்கு ஆடுறார், விஜயின்ற போடுங்கொண்டு சண்டை பிடிச்சு விஜயின்ற என்றால் இந்திய அப்பாவுக்கும் 50%, எனக்கும் 50% முந்தின ஆட்சிகளை பார்த்தோம். இப்போ எங்கட நான் பெற்ற மகனுக்கும் என் மகன் பேரனுக்கும் அவருக்கு ஓட்டே இல்லை. அவர்கள் நேசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு காலத்தில் ரஜினி இருந்தார், இசைக்கு ரகுமான் இருந்தார், இப்படி பல பல சிறப்பானவர்கள் எல்லாமே அதில் இருந்து அது அந்த வசப்படுத்திக்கிட்டு கேட்கல. இப்போ விஜயை கேட்குற காலத்தின் மாற்றம். இப்போ நான் மொக்கு கதை கதைக்கிறேன் நீங்கள் சொன்னால் இப்போ நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் யாரையும் செய்யும் கொண்டு சொல்ல இல்லை, நாட்டை திருத்தவும் பெரிய இல்லை. நான் என் மகன் என் பேரனுடைய விருப்பத்துக்குத்தான் நான் வாழணும். ஏன்டா இருக்கிற ஒரு கொஞ்ச காலமும் நான் பென்ஷன் எடுத்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை காலத்தை வந்து நான் அவர்களோட விருப்பத்துக்கு வேண்ட ஆசைப்படுறேன். அப்போ அவரோட விருப்பம் வந்து விஜய் இருக்குது. அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் விஜய் வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தை பருவமான முகம். அவர் குழந்தை பிள்ளை இல்லை, மிக அறிவாளி, மிக கட்டிக்காரன். இறைவன் சக்தி அவர்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல பிள்ளை, எங்கட இலங்கையின் மருமகன், இந்தியாவினுடைய மகன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு நான் தனிப்பட்ட முறையில் நேசித்த ஒரு ஆள் இல்லையே என்ன விஜயகாந்த் ஐயா வந்தார். அப்புறம் விஜயகாந்த் ஐயா இருந்த அப்புறம் சொன்னால் கடவுளே வேணுமே என்னைக்குள்ள விஜய் ஐயா வந்தார். அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு எல்லா வளமும் இருக்குது. ஆனால் அவர் நல்லது செய்ய இப்போ என்ன நடக்குதுன்றால் நல்லது செய்கிற ஆக்களை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்களன்றது மிக மிக கஷ்டம். தயவு செய்து இது வருந்தத்தக்க விஷயம். நல்லது செய்கிறதை எதிர்க்கிறது இது ஒரு என்னை சொல்ல தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல தெரியும், மக்களுடைய தெரிவுகள், மக்களுடைய விருப்பங்கள், மக்களுடைய இழப்புகளுக்காக அவர்கள் அந்த இடைவெளியை நிரப்புகின்ற அந்த பாசம், பரிவு, நேர்மை. ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன். இந்த முறை தேர்தலில் தமிழகத்தில் விஜய் ஐயா இந்த இடத்துக்கு கண்டாலும் விராமம் விட்டிருந்தால் நிறைய பேர் தற்கொலை செய்திருப்பினேன். அவ்வளத்துக்கு வெறித்தனமாக விஜய் ஐயாவை தம்பியை மகனை அன்பானவரை ஐயா அவரை எப்படின்னு சொல்லலாம். வந்து அவர் வந்து ஒரு நேர்மை மிக்க பிள்ளையாக இருக்கிறார். வந்து சும்மா தேவை இல்லாமல் சினிமாவை அவளை வச்சிருந்தால் இவளை வச்சிருந்தால் ஆச்சா போச்சான்னு சொல்ல. இந்த சினிமா என்றால் கல்யாணம் கட்டுற பொம்பளைக்கு தெரியணும். சினிமா உலகம் என்றால் அவர் வச்சுக்கிறார் வைக்கல, அது வேறு ஒரு வதந்தி என்று இருந்து கொண்டு இருக்கும். அது எம்ஜிஆர் காலத்தில், அண்ணாதுரை காலத்தில். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணாதுரை காலத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. அண்ணாதுரை முதலமைச்சராக வந்தோடனே வந்து வீட்டிலேருந்து வெளியில் வர்றதா வந்து பார்க்கல, காரை ஸ்லோ பண்ணிக்கல. காரை சொன்னாராம், ஐயா அந்த உங்களுடைய வீட்டு சிவரில் இன்னும் எழுதியிருக்கு ஐயாண்டு. அப்போ இவர் ரங்கி பார்த்துட்டு சொன்னால் நடிகை பானுமதியையும் அண்ணாதுரையையும் வந்து இணைச்சு எழுதியிருக்கு. அப்போ அவர் சொன்னாராம் வந்து இது அப்படியா ரெண்டு போட்டு தோட்டத்தில் தண்ணி அடிக்கையில் அந்த பூக்கண்டுக்கு தண்ணி விட்டு கொண்டு இருக்கிற அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னால், இங்கே பாப்பு இந்த சிவரில் எழுதியிருக்கிற இந்த விஷயத்துக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பானுமதிக்கு கீழே எழுது, இவர் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை, அண்ணாதுரைக்கு கீழே எழுது, இவர் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவரும் இல்லையண்டு. அப்போ அவர் எழுதினாராம், எழுதி போட்டு போனதாம். அப்போ இதுகளை வச்சு உங்களுக்கு கோபம் என்றால் அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு ஏன் போடுறீங்க? சங்கீதம்மா எங்கட மகள், அவன் எங்கட பிள்ளை. இதை பற்றி எங்களுக்கு தெரியுமா? என்னென்றாலும் என்ன தெரியுமா அவைக்குள்ள என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி? உங்களோட மனசு பிள்ளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா? அல்லது உங்களோட குடும்பங்களில் இல்லையா? உங்களோட பக்கத்து வீட்டில் இல்லையா? சங்கீதமாண்ட பிரச்சனைக்கும் விஜயண்ட பிரச்சனைக்கும் அதை அவரெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு அறிவீனமாக நடக்கிறோம் நாங்கள். எங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கல, கேவலம் கட்டுறோம். எங்களுக்கு தலைமையே இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு தலைமை இருக்கா?
எங்களுக்கு பிரச்சனை வந்தால் அன்றைக்கு வெள்ளைக்காரன் வந்து செம்மணி பிரச்சனைக்கு போன முறை இதுக்கு தோண்டைக்குள்ள கதைக்கொண்டு கூப்பிடும் கொண்டு யாரை கூப்பிடுறது? தலைமையார் இருக்கினேன். அப்போ அனாதையாக இருக்கிற எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கான வாழ்க்கையை தேடணும், நிம்மதியை கொண்டதை பார்க்கணுமன்ற வழியில் தான் நான் பேசி கொண்டிருக்கேன். இது ஒரு அநியாயம், அக்கிரமம். அது உங்களோட பாசம் பற்றுகள் உலக ரீதியாக இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத காசில் இருக்கிற காந்தியையே வணங்குறாக்கள் இருக்கிறாங்க. வணங்குறோம். சேகுவராவ் வந்து எங்களோட தலைவரும் நேசிச்சிருக்கிறார், ரோகன விஜயவீர அவரும் நேசிச்சிருக்கிறார். அதாவது வலதுசாரிகள் எல்லாருமே வந்து புரட்சிகரமான அவர்கள் வந்து ரோகன விஜயவீர, கியூபா தளபதி சேகுவரா, இப்படியான பல ரஷ்ய கம்யூனிஸ்ட், சீன கம்யூனிஸ்ட், இப்படி கன பேரை இதன் இருக்கிறேன். நேர்மை நீதிக்கானவர்களுடைய வாழ்க்கை முறைகள் வேறு. இதை சிந்திக்கணும். நான் அறிவாக கதைக்கிறதுனோ என்னவோ அது உங்களோட முடிவு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் தயவு செய்து உங்களுக்கு சுயமாக சிந்திங்கோ. நாட்டை திருத்துறதுக்கானது இல்லை, நல்லது நடக்கணும், நல்லது நினைப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய கொஞ்சம் கூடத்தான் பேசியிருக்கிறேன். ஓம்பிள்ளையல் என்ன இந்த வணக்கம் ஐயாதுரேன்னு சிரிக்குதுண்டா? சிரிப்பா சிரிக்குது. தமிழ்நாட்டில் திருமாவளவன் ஐயாண்ட சேட்டை, தினகரண்ட சேட்டை, இவர் ஆளுநர்கிட்ட சேட்டையாண்டி இதெல்லாம் சிரிப்பா சிரிக்க நான் சிரிக்கிறேன். என்ன பிரச்சனை? நன்றி, வணக்கம். நான் வர போகிறேன். எனக்கு வாழ்க்கை முடிஞ்சது, என்ன உள்ளுக்கு வச்சாலும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்லணும், இது கேட்க சொல்லணும், சொல்லியிருக்கிறேன். முடிவுகள் உங்களை பொறுத்தது. பிழை இருந்தால் நல்ல உள்ளவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். சரியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.